பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு தேவனுக்காக பயன்பெற பிள்ளைகளை அவன் பாருங்க ஒரு டார்கெட் வைத்து அவர்களை இன்னைக்கு தரிசனத்துல முன்னேற விடாதபடிக்கு, தேவனுடைய அழைப்புல நிற்க விடாதபடிக்கு, அவரோட உறவாட விடாதபடிக்கு அவன் போடுகிற பாருங்க மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தூக்கம், சோம்பலினாம். இது இன்னைக்கு நம்ம வேதாகம புஸ்தகத்திலேயே நம்ம பார்க்க போறோம். இது யாருக்குள்ள எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. ஆனா அவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தேவனுக்காக வைராக்கியமா நின்றவங்க, அது போல தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க, ஊழியத்தை செய்தவங்க, தீர்க்கதரிசிகளா இருந்தவங்க. இன்னைக்கு பாருங்க அவங்க அநேக அற்புத அடையாளங்களை செய்தவங்க. ஆனா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆவி பாருங்க அவங்களுக்குள்ள போய் அவங்கள சோர்வடைய பண்ணி சோர்ந்து போய் அவங்க கடைசியில தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வேதத்துல அப்படிப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறாங்க. முதல் பாத்திரம் நம்ம பார்க்க போறது இந்த காலை வேளையில எலியா. பாருங்க 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். பாருங்க, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இன்னைக்கு பாருங்க அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அவன் போடுகிற ஆயுதம் எப்படின்னா, நம்ம ஸ்டேஜ்ல மட்டும் நல்லா பிரகாசிப்போம், நல்லா ஆராதனை பண்ணுவோம், அது போல நல்லா என்ன செய்வோம், நம்முடைய ஆராதனையில அநேக மக்கள் தொடப்படுவாங்க, பிரசங்கம் பண்ணுவோம், அநேக பேர் என்ன செய்வாங்க, அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவருக்குள்ள எல்லாம் ஓகே தான். ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் போடுகிற கட்டு தான் இந்த தூக்கம், இந்த சோம்பல். நீங்க ஜெபிக்க உட்காரும் பொழுது உங்களை அறியாம தூங்கிடுவீங்க. வேதத்தை படிக்கும் பொழுது பாருங்க உங்களை அறியாம தூக்கம். அது போல நீங்க ஒருவேளை அதை போராடி மேற்கொள்ள வரும் பொழுது கூட அதை முடியாத அளவுக்கு அவன் என்ன செய்வான், நம்மளை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலையை உணர முடியும். அதுக்குத்தான் உங்க வாழ்க்கையில துதியும் சரி, ஜெபமும் சரி, தேவ வசனமும் சரி, நீங்க ஒன்னும் குறைவில்லாம நீங்க ஆண்டவரோட உறவாட விரும்பணும். முழங்கால்ல நின்று என்ன செய்யணும், அந்த போராட்டத்தை போராடி அந்த ஆவிகளை மேற்கொள்ளணும். ஏன்னா இந்த ஆவிகள் பாருங்க நம்மளை சோர்வடைய பண்ணி தரிசனத்தை சோர்வு பண்ணுகிறதா இருக்கு. தேவனுடைய அழைப்புல ஓட முடியாதபடி இருக்கிற ஒரு தடையா இருக்கிறது. ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே யோனாவுக்கு வந்தோம்னு பாருங்க, அங்க யோனா என்ன செய்யறாருன்னா பாருங்க, யோனாவை கர்த்தர் அழைக்கிறாரு. யோனாவை கர்த்தர் அழைச்சு பாருங்க அநேக காரியத்தை கர்த்தர் அவருக்கு சொல்லி கொடுத்தாலும், யோனா 1வது அதிகாரம் பாருங்க 6வது வசனத்துல, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? பாருங்க அவன் அயந்த நித்திரை பண்றான். அயந்த நித்திரைன்னா என்ன தெரியுமா? நல்லா ஒண்ணு கவனிச்சு கொள்ளுங்க. நார்மலா நித்திரை போடுறதுக்கும் அயந்த நித்திரை, ஆதாமுக்கு அயந்த நித்திரை கர்த்தர் வர பண்ணாரு. ஆனா இவன் இன்னைக்கு அயந்த நித்திரைக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு அயந்த நித்திரை. இன்னைக்கு ஊழியம் இருக்குன்னா அதை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் அதை நாளைக்கு செய்யலாம் அப்படின்ற சோர்வு வருது பாத்தீங்களா? அது நமக்குள்ள போடுற மிகப்பெரிய ஆயுதம். இத பாருங்க, அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள், நீங்க இந்த தூக்கத்துக்கோ சோம்பலுக்கோ இடம் கொடுக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், அந்நிய பாஷை வரங்களை பெற்ற பிள்ளைகள், அந்நிய பாஷையில நீங்க என்ன செய்ய போராடுங்க. அது போல முழங்கால நின்று போராடுங்க. இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விடாதீங்க, துதிய விடாதீங்க, வசனத்தை படிக்கிறத விடாதீங்க. தேவனோடு நெருங்க நம்ம பிரயாசப்படும் பொழுதுதான் இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர். இந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் நீங்க கர்த்தருடைய தரிசனம் உங்களை விட்டு பாருங்க அடுத்த வருஷத்துல நடக்கிறது இன்னொரு 5 வருடம் தள்ளி போயிடும். நமக்குள்ள மனசோர்வு வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது, சோம்பலின் ஆவி வரக்கூடாது, தூக்கத்தின் ஆவி, கனநித்திரை ஆவி வரக்கூடாது. நம்ம இந்த ஆவிகளை போராடி மேற்கொள்ற வல்லமையை கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த கடைசி காலத்துல அவன் மிகப்பெரிய ஆயுதமா இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள பாத்தீங்கன்னா சில டைம்ல பாருங்க நம்ம ஜெபிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும், திரும்ப பார்த்தா திரும்ப அந்த ஆவி உள்ள போராடும். இந்த ஆவியை அடியோட நம்ம முறியடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவரா இருக்கிறாரு. அதால சோர்ந்து போகாதீங்க. இந்த ஆவிகளை போராடி மேற்கொள்ற பலனை கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருகிறவர். பரிசுத்த ஆவியானவரை நீங்க கட்ட விழுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுது அவர் நமக்காக பெருமூச்சோட பாருங்க, பெருமூச்சோட பாருங்க அவர் வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறாரு. அதனால இந்த கனநித்திரை ஆவிக்குள்ள சிக்காதீங்க. இந்த கனநித்திரை ஆவிய என்ன செய்யுங்க, அது உங்களோட போராடும். நீங்க மேற்கொண்டு அதை வர்ற அளவுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. முழங்கால இருந்து அந்நிய பாஷையை கட்ட விழுங்க. பைபிளை நல்லா படிங்க. அபிஷேக பாடல்களை கேளுங்க. தேவ சித்தத்தோட நடவுங்க. கர்த்தர் பாருங்க எல்லா கட்டுகளை உடைத்து இந்த 2026 உங்களை கர்த்தர் நிக்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God bless you.